இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல நம்முடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாக்க படம் தான் தலைவன் தலைவி. அண்ட் இந்த படம் வந்து ஜூலை 25ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளை சந்திக்கும் போது விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா எனக்கும் டைரக்டருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அவர் கூட நடிக்கூட நான் இருந்தேன், என்ன வச்சு டைரக்ட் பண்ண கூட அவர் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. பட் இந்த படம் டே பை டே போகும்போது எங்களுக்குள்ள அழகா ஒரு பூ எப்படி மலருமோ அதே மாதிரி அன்பு அழகா மலர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை கேட்கும் போது செம்மையா இருந்துச்சு. பட் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது படம் சூப்பராக வந்திருக்கு. நீங்க எல்லாம் போய் பாருங்க, ஃபீல் குட் மூவியாக தான் இருக்க போகுது. அண்ட் நித்யா மேனன் பற்றி சொல்லி ஆகணும். நித்யா மேனன் கூட நடிக்கணுன்றது எனக்கு பயங்கரமான ஆசையாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தெல்லாம் அவங்க கூட நடிப்பை நான் எதிர்பார்க்கல. பட் உண்மையை சொல்லணும்னா நித்யா மேனனை விட இந்த கேரக்டர் யார் பண்ணாலும் செட்டாக இருக்காது. அப்படி ஒரு கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நித்யா மேனன் பேசும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்துச்சு, இந்த படம் நடிச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் தேட்டரை போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை முடிஞ்சதுக்கப்புறம் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து விவாகரத்தையும் அதிகரிக்குது அப்படி மையமாக வச்சு தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து எனக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, விவாகரத்து ஏன் அதிகரிக்குது, அதுக்கான படம்னா கண்டிப்பாக அதை கூலி விட்டே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்.